தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை, தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் தொடங்கி பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள 100க்கும் அதிகமான வீரர் வீராங்கனுக்கு கேஷ் இன்சென்டிவ்ஸ் வழங்கி வருகின்றோம். அதே போல விளையாட்டு துறையில் சாதிக்கின்ற வீரர்களுக்கு ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ், உயரிய ஊக்கத்தொகையும் வழங்கி கொண்டிருக்கிறோம். எலைட், சிடிஎஸ், எம்ஐஎம்எஸ் போன்ற திட்டங்கள் மூலமாக விளையாட்டு வீரர்களுக்கு நிதி வழங்கி ஊக்குவிக்கின்ற மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு விளங்குகின்றது. மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கான பொற்காலம் என்று நம்முடைய கழக ஆட்சியை சொல்லலாம். சமீபத்தில் பாரிஸில் நடைபெற்ற பேரா ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பதற்காக தமிழ்நாட்டிலிருந்து துளசிமதி உட்பட 6 மாற்றுத்திறனாளி வீரர்கள் சென்றாங்க. அவங்களுக்கு தலா 7 லட்சம் ரூபாயை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஊக்கத்தொகையாக விளையாட்டு போட்டிக்கு முன்பாகவே, அவங்க செல்வதற்கு முன்பாகவே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அழைத்து ஊக்கப்படுத்தி அமிச்சாங்க. அவர்களில் சென்றவங்க 6 பேர், 6 பேரில் 4 பேர் பதக்கங்களோடு திரும்பி வந்து தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்தாங்க. அவங்க கிட்ட இருந்து அவர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் வழங்கினாங்க. இதே போல ஃபிடே செஸ் ஒலிம்பியாடில் தங்கம் என்ற இந்திய அணியில் இடம்பெற்ற நம்முடைய தமிழ்நாட்டு வீரர்கள் குகேஷ், பிரக்யானந்தா, வைஷாலி, ஸ்ரீநாத் நாராயணன் போன்ற வீரருக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மொத்தமாக கிட்டத்தட்ட 1 கோடி அளவுக்கு ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் வழங்கினாங்க. ஒரு பக்கம் நம்முடைய வீரர்கள் சர்வதேச போட்டிகளில் சாதனை படுத்திக் கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் பல்வேறு சர்வதேச போட்டிகளை தமிழ்நாடு அரசு நடத்தி நம்முடைய அரசு சாதனை படுத்திக் கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு சின்ன உதாரணம் தான் அண்மையில் நீங்கள் எல்லாம் ரசித்த சென்னை ஃபார்முலா 4 ஸ்ட்ரீட் சர்க்யூட் நைட் ரேஸ். தெற்கு ஆசியாவிலேயே முதன்முறையாக நடைபெற்ற அந்த போட்டியை இந்த உலகமே பார்த்து வியந்தது, பாராட்டியது. அது மட்டும் இல்லாமல் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ், சென்னை செஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் 2024, ஏசியன் கப் ஹாக்கி, தேசிய ஹாக்கி கோப்பைக்கான போட்டிகள், ஸ்குவாஷ் வேர்ல்ட் கப், வேர்ல்டு சர்ஃபிங் லீக், சைக்கிளத்தான், இப்படி நாம் நடத்திய போட்டிகள் ஏராளம். இந்த சாதனை பயணம் எப்பொழுதும் தொய்வின்றி தொடர இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருடைய பங்களிப்பும் மிக முக்கியம். நீங்கள் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் மட்டுமல்ல, எதிர்காலத்தில் பல தேசிய மாநில அளவிலான போட்டிகளிலும் விளையாடப் போகின்ற எதிர்காலத்துடைய நம்ம நாட்டுடைய வீரர்கள். எனவே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இந்த போட்டிகளை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற SGAT உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், அலுவலர்களையும் டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸ், தன்னார்வலர்கள் உள்ளிட்ட 6000 பேரை இந்த நேரத்தில் பாராட்டி வாழ்த்தி மகிழ்கின்றேன். இந்திய ஒன்றியத்தினுடைய விளையாட்டுத்துறையின் தலைநகராக தமிழ்நாட்டை உருவாக்குவோம். களம் நமதே. இறுதிப் போட்டியில் வெல்லும் உங்களை பரிசளிப்பு விழாவில் மீண்டும் சந்திக்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.